ஹரி ஓம். ஜகத் மித்யா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், வெறும் கற்பனையானது என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் இதை உண்மையைத்தாக பார்க்கிறோம். பிறப்பு உண்மை, இறப்பு உண்மை, செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் உண்மை, அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் உண்மை, அதை நாம் அனுபவிக்கின்றோமே அதில் கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் இந்த உலகத்தை பொய் என்று சொல்லுவீர்கள், வெறும் கற்பனை என்று சொல்லுவீர்கள் என்றால், நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உலகங்கள் நம்முடைய அறிவிலே ஏற்பட்ட வெறும் தோற்றத்தின் காரணத்தினாலே உண்மையைப் போல் தெரிகிறதே தவிர, உண்மையிலேயே உலகம் என்பது இல்லை. உதாரணம் கொடுக்க வேண்டுமானால், எப்பொழுது மனம் என்பது இல்லையோ அப்பொழுது நாம் எந்த உலகத்தை உண்மை என்று நினைக்கின்றோமோ அந்த உலகம் நம்மிடம் தோன்றுவது இல்லை அல்லவா? எப்பொழுது? ஆழ்ந்த உறக்கத்திலே, மயக்க நிலையிலே, கோமா நிலையிலே, யோக நிலையிலே நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே எந்த உலகத்தை நாம் சத்தியமாக பார்க்கிறோமோ அந்த உலகம் இல்லையே. அப்படி என்றால் இந்த உலகம் எங்கே போனது? அது நம் அறிவிடத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தவறான புரிதல் தான் காரணம். அப்போது அறிவுக்கு சரியான ஞானம் கிடைத்து விட்டால் உண்மையாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் பொய்யாக போய்விடும். அப்போ இந்த அறிவு நமக்கு கிடைக்கும்போது 5 விஷயத்தை நாம் உண்மை அல்ல என்று தெரிந்து கொள்வோம். ஈஸ்வரன், ஜீவன், ஜகத், 3 குணங்கள், கர்ம வினைகள், இந்த 5ம் மித்யா என்று நமக்கு தெரிய வரும். ஹரி ஓம்.